ஏகச்சக்கர ஊர் மக்கள் எல்லாருமே திரௌபதியோட ஸ்வயம்பரத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த நியூஸ் பாண்டவாஸ் காதுலயும் வந்து விழுது. அதனால பாண்டவாஸ்க்கு ஒரே கியூரியாசிட்டி, யார் இந்த திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு முனிவர் கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த முனிவர் சொல்றாரு, இந்த திரௌபதி அப்படிங்கிறவங்க திரௌபத் அப்படிங்கிற ஒரு நாட்டு அரசனோட பொண்ணு, அதாவது பாஞ்சால் நாட்டு இளவரசி தான் திரௌபதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த முனிவர் இந்த திரௌபதி எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரியும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, துரோணாவும் திரௌபத்தும் சின்ன வயசுல நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரெண்டு பேரும் பிரியிற டைம் வந்தப்ப திரௌபத் துரோணா கிட்ட, துரோணா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன வந்து கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இத நான் ஏற்கனவே ஒரு வீடியோலயும் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல துரோணாவால பணம் இல்லாம சாப்பாட்டுக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதனால திரௌபத் கிட்ட போயிட்டு உதவி கேக்குறப்ப, உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கெல்லாம் நான் உதவி செய்யணுமா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அமைச்சிருப்பாரு. அதனால துரோணா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸான பாண்டவாசுக்கும் கௌரவாசுக்கும் ஒரு ஆர்டர் போடுவாரு. அது என்னன்னா, திரௌபத்தை அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உன்னோட பாஞ்சால் நாட்டுல பாதி என்னது அப்படின்னு சொல்லி துரோணா அதை எடுத்துப்பாரு. சோ துரோணாவை பழித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திரௌபத் நிறைய முனிவர்களை போய் பாக்குறாரு. பார்த்து எனக்கு ஒரு பையன் வேணும், அந்த பையன் மூலமா துரோணாவை நான் தோக்கடிக்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த முனிவர்களுமே ஒத்துக்கல. ஃபைனலா ஒரே ஒரு முனிவர் மட்டும் ஒத்துக்கிட்டு யாகத்தை பண்றாரு. அந்த யாகத்துல இருந்து வர நெருப்புல இருந்து ஒரு பையன் வெளியில வராரு. அதுக்கப்புறம் அந்த யாகம் நெருப்புல இருந்து ஒரு வாய்ஸ் ஒண்ணு வந்து சொல்லுது, இந்த பையன் தான் துரோணாவோட அழிவுக்கு காரணமா இருக்க போறாரு, அவரோட பேரு திருஷ்டத்யும்னான்னு வைங்க அப்படின்னு சொல்றாரு. திரௌபதிக்கு ஒரே சந்தோஷம். சரி, அந்த யாகம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்ப மறுபடியும் அந்த நெருப்புல இருந்து ஒரு பெண் வராங்க. அந்த பெண் தான் திரௌபதி. நெருப்புல இருந்து வந்த அதே வாய்ஸ் மறுபடியும் வந்து சொல்றாங்க, இந்த திரௌபதி தான் கௌரவாஸோட சரிவுக்கு காரணமா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த திரௌபதி பயங்கர அழகா இருப்பாங்க அப்படின்னு வேற அந்த முனிவர் சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற பாண்டவாஸ்க்கு அந்த சுயம்பரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த சுயம்பரத்துக்கு போயிட்டு யார் இந்த திரௌபதின்னு பாக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் வருது. இப்பதான் வேதவியாஸ் வந்து யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, பாண்டவாஸ் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்ப இனிமே வெயிட் பண்ண தேவையில்லை, இப்ப நீங்க எல்லாரும் சுயம்பரத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நீங்க எல்லாரும் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவாச அந்த சுயம்பரத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு வேதவியாஸ்.